பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வந்து அதனை அப்பாவி இளைஞர்கள் மீது பாவித்து அவர்கள் அந்த பயங்கரவாத சட்டத்தின் மூலமாக எந்த அளவு துன்பப்பட்டிருப்பார்கள். இவர்கள் தான் அந்த பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்போது அவர்களுக்கே அந்த பயங்கரவாத சட்டம் என்பது பாவிக்கப்படுகின்ற போதுதான் அதனுடைய பாரதூரம் என்பது இவர்களுக்கு விளங்கி இருக்கிறது. இப்போது இவர்களுக்கு இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது வேணாம் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் சொல்வது பூமரங் என்பது. வாழ்க்கையில் ஒருத்தருக்கு அநியாயம் செய்கின்ற போது அந்த அநியாயம் என்பது ஒரு காலத்தில் நமக்கே அது வருகின்ற போதுதான் அதனுடைய பெருமதி, அதனுடைய பாரதூரம் என்பது விளங்கக்கூடியதாக இருக்கும். இப்போது சுரேஷ் சலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிற போதுதான் அவருக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் இந்த பயங்கரவாத சட்டம் எந்த அளவு தூரம் கொடூரமானது என்பது புரிந்திருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் என்பது மிகவும் வேகமாக நடந்து வருகிறது. இதனுடைய விசாரணைகள் என்பது இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கிறது. இன்னும் சில காலங்களில் ஒரு தீர்க்கமான நாட்களை நோக்கி இலங்கை நாடு சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். இந்த அடிப்படையில் தான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சந்தேகத்தின் பேரிலே சுரேஷ் சலே இப்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறார். சுரேஷ் சலேவுக்கு அங்கு அநியாயம் நடக்கிறது. அவர் நிலத்தில் கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். சாணி அபேசேகரவிடம் இருந்து இந்த வழக்கு விசாரணையை மாற்ற வேண்டும். சாணி அபேசேகர ஒரு வதை முகாம் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் அடிப்படையாக வைத்து இப்போது ஒரு குழுவினர் ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். சுரேஷ் சலே கடந்த 90 நாட்கள் தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டு விசாரித்து வந்தார். ஆனால் அந்த நேரம் யாருமே அவரை பற்றி இந்தளவு தூரம் பேசவில்லை, இந்தளவு தூரம் அவருக்கு ஆதரவாக இறங்கவும் இல்லை, சத்தம் போடவும் இல்லை. ஆனால் இப்போது எப்போது கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ஒரு பயணத்தடை, வெளிநாட்டு பயணத்தடை வரை வந்ததோ அப்போது இருந்து இந்த ராஜபக்சாக்களுக்கு ஆதரவான இந்த விமல் வீரவன்ச, சம்பிக்க, இந்த கம்மம்பில போன்றவர்கள் இப்போது ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு தெரியும் இந்த விசாரணை இன்னும் போனால் இவர்களும் சேர்ந்து மாட்டிக்கொள்வார்கள் என்பது இவர்களுக்கு தெரியும். அதனால் தான் இப்போது வெளியில் வந்து இவர்கள் இவ்வாறான சத்தியாகிரக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இவர்கள் அனைவரையும் பார்க்கின்ற போது இவர்கள் சிங்கள பௌத்த வாக்குகளை மூலதனமாக கொண்டவர்கள். இவர்களுக்கு ராஜபக்சாக்கள் என்கின்ற அந்த பிராண்ட் என்பது தேவையாக இருக்கிறது. அந்த பிராண்ட் உடைகின்ற இந்த தருணத்தில் அந்த பிராண்டை காப்பாற்றுவதற்காக வேண்டித்தான் இந்த சிங்கள பௌத்த இனவாதிகள் என்று சொல்லப்படுகின்ற இவர்கள் இப்போது ஒட்டுமொத்தமாக ஒரே அணியில் திரண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதலிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதி கிடைக்க வேண்டும் என்று எந்த கோஷமும் இல்லை. உண்மையிலே ஒரு நீதியின் பக்கம் நாங்கள் நிற்க வேண்டும் என்றால் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி ஒரு சத்தியாகிரகம் நடத்தப்பட வேண்டும். அதற்கு இவர்கள் சென்றிருந்தால் இவர்களை ஆதரிப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்காமல் குற்றம் சாட்டப்பட்டவர் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதற்குள் வேறொரு காரணமும் இல்லை. ராஜபக்சாக்களுடைய அந்த பிராண்ட் உடைகின்ற போது அரசியலிலே இல்லாமல் போக போகிறது என்பதை அறிந்து அந்த பிராண்டை மீண்டும் தூக்கி எடுப்பதற்காக இவர்கள் ஓர் அணியில் திரண்டி இருக்கிறார்கள். அதனால் தான் இவர்கள் இந்தளவு தூரம் பதட்டம் அடைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். சுரேஷ் சலே மீது அநியாயம் இழைக்கப்படுகிறது, அவருக்கு கொடுமை நடக்கிறது, அவரை வதைக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நீதிமன்றம் பார்க்கின்ற வேலை. உண்மையிலே சுரேஷ் சலே பிழை செய்யவில்லை என்றால் அவர் மன உறுதியுடன் தைரியமாக அந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டும், அதற்கு எதிராக போராட வேண்டும். அதை விடுத்து எனக்கு நிலத்தில் சாப்பாடு போட்டு தருகிறார்கள், என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள், எலிகள் உலாவுகின்ற அறையிலே என்னை அடைத்து வைத்திருக்கிறார்கள், என்னை வதைக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. இதற்கு மிக சிறந்த உதாரணம் தான் சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா. இதே சுரேஷ் சலே தான் சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை பிடிஎங்கிலே உள்ளே போட்டு எந்த பிழையும் செய்யாத அவரை உள்ளே போட்டு அநியாயமாக அடைத்து வைத்திருந்தார்கள். இது குறித்து சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா அவருடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவையும் விட்டிருந்தார். சுரேஷ் சலே தப்பு செய்யவில்லை என்றால் அவருடைய வழக்கை மிக தைரியமாக மன உறுதியுடன் அதற்கு எதிராக போராட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதே சுரேஷ் சலே தான் எங்களையும் அழைத்தார். இப்போது நாங்கள் பட்ட கஷ்டங்களை விடவா இவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கேள்வியும் சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா கேட்டிருந்தார். எது எப்படியோ இந்த பிடிஐ இந்த அரசாங்கம் ஒழிக்க வந்தது. இந்த பிடிஐ மூலம் சுரேஷ் சலே
ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா மட்டுமல்ல, எவருமே இந்த பிடிஐயின் கீழே கைது பண்ணக்கூடாது. அது ஆபத்தான ஒரு சட்டமாக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது இருக்கிறது. இந்த பயங்கரவாத சட்டத்தை முழுமையாக ஒழிக்க இந்த அரசாங்கம் தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் இன்னும் அவர்கள் அதனை ஒழித்த பாடில்லை, இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இவர்கள் அத்தனை பேரும் தடுமாறுவது என்னவென்றால், ஈஸ்டர் தாக்குதலினுடைய விசாரணைகள் என்பது சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. அது இறுதி கட்டத்தை எட்டிருக்கிறது. சுரேஷ் சலேவை தாண்டி இன்னுமொருவரை நோக்கி அந்த விசாரணை என்பது போய்கொண்டிருக்கிறது. எனவே இதனை சுரேஷ் சலேவோடு முடித்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்குள் ராஜபக்சாக்களுடைய அரசியல் பிராண்ட் என்பது உடையப் போகிறது. அந்த பிராண்டை காப்பாற்றுவதற்காகத்தான் இவர்கள் ஓர் அணியில் இப்போது திரண்டிருக்கிறார்கள்.